Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Madam! Ayyo! Madam! Madam, வலிக்குது! மேடம் அடிக்காதீங்க மேடம். மேடம் பணக்கார பொண்ணு கேக்குதா? மேடம் அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்ணா மேடம். மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம், வலிக்குது மேடம். சொல்லு. ஐயோ சுத்தியா? வலிக்குது மேடம். இவன் அந்த பொண்ணை விட்டு ஓடணும். இதான் நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அது நடக்கிற வரைக்கும் அவன் அடிங்க. சரி மேடம். ஐயோ மேடம் வலிக்குது மேடம். மேடம் மேடம் ஐயோ வலிக்குது மேடம். யார் நீங்க? மேடம் வலிக்குது. நான் பைரவி இண்டஸ்ட்ரீஸ் எம்டி. ஐ அம் பைரவி. வாங்க மேடம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் மூத்த பையனுக்கு தகுதியே இல்லாத இலக்கியான்னு ஒருத்தி வைஃபா வந்து குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கா. இவ எங்க குடும்பத்தோட 2வது மருமக. பேரு அஞ்சலி. இவ இப்ப மாசமா இருக்கா. அந்த இலக்கியாக்கு குழந்தை கிடையாது. அதனால இவ மேல பொறாமப்பட்டு இவளுக்கு குழந்தை இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக இளநீல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். என்ன நடந்துச்சுன்னா இந்தாங்க. அஞ்சலி அஞ்சலி இதான் நடந்துச்சு மேடம். நீங்க சொல்ற அந்த இலக்கியா பெரிய வில்லியா இருப்பா போல இருக்கே. ஆமா, அவளுக்கு கிடைக்காத ஒண்ணு இவளுக்கும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் இவ கர்ப்பத்தை கலைக்க பாத்திருக்கா. அதான் அவ மேல கேஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அஞ்சலி, அந்த வீடியோவை காட்டு. மேடம், எனக்கு இளநீல மயக்க மருந்து கலந்து கொடுக்கறத பத்தி இளநீ கடைக்காரனோட இலக்கியா பேசிட்டு இருந்திருக்கா. அந்த வீடியோ கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து நான் எடுத்துட்டேன். பாருங்களேன். இந்தாங்க பாருங்க. இத வச்சு இலக்கியாவை தூக்கி ஜெயில போடுங்க. அதுல என்ன பேசுறாங்கன்னே தெரியலையே. இந்த ஆதாரத்தை வச்சு இலக்கியாவை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? சும்மா கேஸ் போட்டு வேணா விசாரிக்கலாம். மேடம், இலக்கியா சரியான கிரிமினல். அவ பிளான் பண்ணி எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது உண்மை. இலக்கியா இளநீ கடைக்காரனோட சேர்ந்து சதி பண்ண இன்னொரு வீடியோ அவ வாய்ஸோட இந்த இளநீ கடைக்காரன் கிட்டயே இருக்கு. அத அவன் கிட்ட இருந்து எடுக்கணும்னு நாங்களும் முயற்சி பண்ணோம். ஆனா அவன் அதை குடிக்காம எஸ்கேப் ஆயிட்டான். அவன் இப்ப இளநீ கடையும் போடுறது இல்ல. நீங்க அவனை பிடிச்சு விசாரிச்சா இலக்கியா செஞ்ச குற்றத்துக்காக நீங்க ஈஸியா அவளை அரெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த இளநீ கடைக்காரனும் தப்பு பண்ணியிருந்தா அவனே ஏன் வீடியோ எடுக்கணும்? அவனுக்கே வில்லங்கமா அமையும்னு அவனுக்கு தெரியுமே. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு அந்த வீடியோ வச்சிருக்கணும்? சோ இலக்கியாவை பிடிச்சு உள்ள தள்ளணும். அதுதான் உங்க நோக்கம். அந்த நோக்கத்தை விட்டுருங்க. இங்கேயே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க, பார்க்கலாம். இங்க பாருங்க மேடம், அந்த இலக்கியா என்னோட பரம எதிரி. எங்க குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்திருக்கா. அவளை தண்டிக்கிறதுக்கு இதை விட வேற சான்ஸ் கிடைக்காது. அதனால எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
உங்க மனசு குளிர்ற மாதிரி நான் செய்றேன். நீங்க எதிர்பார்க்காத பெரிய அமௌண்ட் உங்க கைக்கு வரும். இத நீங்க வந்த உடனே சொல்ல வேண்டியதுதானே மேடம்? எங்க டிபார்ட்மெண்ட்ல நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க. ஆனா என்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு பணம் தான் முக்கியம். நீங்க கவலைய விடுங்க. இலக்கியா கூடிய சீக்கிரம் கம்பி எண்ணுவா. அதுக்கு நான் கேரண்டி. அந்த இளநீ கடைக்காரனை தேடி புடிச்சு 2 தட்டு தட்டுனேன்னு வைங்க, வீடியோவை கொடுத்துட்டு போறான். வீடியோ கிடைச்சதும் இலக்கியாவை தூக்கி உள்ள போட்டுறேன். மேடம், அப்ப நீங்க அதை சீக்கிரம் செய்யுங்க. அவ ஜெயில கிடக்கிறத நான் என் கண்ணால பாக்கணும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. ம். இது வெறும் பேப்பர் இல்ல, இலக்கியாவோட தலையெழுத்து. நீங்க வந்த நோக்கம் சக்சஸ். கிளம்புங்க. மேடம், சிக்கனா எப்ப வந்தீங்க கௌதம்? நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏன் லேட்டு? எப்பவும் நேரத்திலே வந்துருவ. அது வந்துங்க. அம்மா, காலையில பழைய வேலையை கேட்கறேன்னு ஸ்கூலுக்கு போனே, என்னாச்சு? கொடுத்தாங்களா? கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆசைதான். ஆனா வேலைக்கு ஆள் சேர்த்துட்டாங்களாம். ஆள் சேர்த்துட்டாங்களா? நீ அந்த வேலையை விட்டு ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி வேற ஆள் சேர்ப்பாங்க? நம்மளை விட யாரோ கஷ்டத்துல இருப்பாங்க போல, அதான் டக்குன்னு சேர்த்துட்டாங்க. காலையிலே உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா? நீ கேட்க மாட்டேன்னு. சரி பரவாயில்ல விடு, அந்த வேலை உனக்கு கிடைக்காதது நல்லதுதான். ஆனா நான் வேற வேலையில ஜாயின் பண்ணிட்டேங்க. என்ன சொல்ற? ஜாயின் பண்ணிட்டியா? அப்படி என்ன வேலை? நான் சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வர் வேலை. சர்வர் வேலையா? ஏன், என்ன உளர்ற? உன்னை யார் அந்த வேலையில சேர சொன்னது? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. நீ வேலை தானே பார்க்கணும். வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஐயோ கௌதம், வேற வேலை எப்ப கிடைக்கிறது? அது வரைக்கும் செலவெல்லாம் சமாளிக்க வேண்டாமா? இப்போதைக்கு எனக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை பாக்குறேன். என்ன இலக்கியா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சர்வர் வேலை பாக்குறது உங்களுக்கு சங்கடமா இருக்கா? சொல்லுங்க கௌதம், உங்களுக்கு சங்கடமாவா இருக்கு? ஒருத்தருக்கு சோறு போடுறது தப்பான வேலை இல்லைங்க. நம்ம வீட்டுல மத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறது இல்லையா? கல்யாணத்துல பந்தி பரிமாறுறது இல்லையா? அந்த மாதிரி தான் கௌதம் இதுவும். இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காக இல்ல, என் கவலை என்னன்னா நீ கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதான் சங்கடமா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு கௌதம்? நீங்க பிசினஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் தானே. கொஞ்ச நாள் நீங்களும் ஒரு பக்கம் கஷ்டப்படுங்க, இன்னொரு பக்கம் நானும் கஷ்டப்படுறேன். 2 பேரும் ஒன்னா போராடி ஜெயிப்போம். எல்லாம் அந்த எஸ்எஸ்கே வாழதான். நான் எக்காரணத்தை கொண்டு முன்னேறிடக்கூடாதுன்னு அவன் அந்த ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சாயில் டெஸ்ட்டை ஃபெயிலியர் ஆக்கிட்டான். சாயில் டெஸ்ட் மட்டும் ஓகே ஆயிருந்துச்சு, இந்நேரத்துக்கு லோன் கிடைச்சிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஜானகி பில்டர்ஸோட ஹோம் பிளான சிட்டி ஃபுல்லா அட்வர்டைஸ் பண்ணிருக்கலாம், மக்கள் வெயிட்டா புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு ரிப்போர்ட் லைஃபையே புரட்டி போட்டுருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எஸ்எஸ்கே. நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம்னு உன்கிட்ட சொல்ல முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டா ராஸ்கல். பாரு இலக்கியா, அதுக்காக இப்படியே ஒதுங்கிருவேன்னு நினைச்சிராத. அது மட்டும் நடக்காது.
இப்ப நான் ஒதுங்கல, பதுங்குறேன். கூடிய சீக்கிரம் சாயில் டெஸ்ட வாங்கியே தீருவேன். நீங்க பேசுறத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எப்படி அத வாங்குறது? அந்த ஆபீசர் அந்த எஸ்எஸ்கேவோட ஆளு. நிச்சயமா சாயில் டெஸ்ட ஓகே பண்ண மாட்டான். நீங்களும் லஞ்சம் தர மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி பாசிட்டிவா வரும்? வரும் வர வைப்பேன். நாம போற பாதையை வேணா நாம தீர்மானிக்கலாம். ஆனா நம்ம கையில எடுக்கிற ஆயுதத்தை எதிரிங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நான் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எடுக்கிறேன். எஸ்எஸ்கே என்னை வீழ்த்த எந்த ஆயுதத்தை எடுத்தானோ அதையே நான் திருப்பி எடுக்கிறேன். எந்த ஆபீசர் என்னோட சாயில் டெஸ்ட ஃபெயிலியர் ஆக்குனாரோ அதே ஆபீசர் பல்ல இழிச்சுக்கிட்டே சாயில் டெஸ்ட குடுப்பாரு. குடுக்க வைக்கிறேன். நீங்க சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். இருந்தாலும் அது உடனே எப்படி நடக்கும்? நீங்க என்ன பண்ண போறீங்க? பணம் இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம். அடுத்தவங்களை காலி பண்ணலாம்னு நினைக்கிற எஸ்எஸ்கேவுக்கு கிளாஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் வழியிலே போய் அவனுக்கு பதிலடி கொடுக்க போறேன். அவனை மீறி சாயில் டெஸ்ட வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் கௌதம்? சொல்றேன். சூப்பர் கௌதம், சூப்பர் பிளான். இது அந்த எஸ்எஸ்கேக்கு கண்டிப்பா பெரிய ஷாக்கா இருக்க போகுது. ஆமா, எப்ப இந்த பிளானை நீங்க ப்ரொசீட் பண்ண போறீங்க? இப்பவே பண்ண போறேன். இதோ இப்பவே. எப்பவும் எதிரிக்கு யோசிக்க டைம் கொடுக்கவே கூடாது. அப்பதான் நாம ஜெயிப்போம். இனிமே கௌதம யாரும் தடுக்க முடியாது. எஸ்எஸ்கே, நீ காலி. நல்லா சிக்கிட்ட. இலக்கியா, சீக்கிரமா வா. வரேங்க. இதோ வந்துட்டேன். இந்தாங்க. உங்க பேக்ல ஒரு மூலையில ஒட்டிட்டு இருந்துச்சு. ஏன் கௌதம், நாம தான் ஃபோன் பண்றோம்னு அந்த எஸ்எஸ்கேக்கு தெரியக்கூடாதுன்னு புது சிம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த சிம் கார்டு உங்க பேர்ல வாங்கியிருந்தீங்கன்னா அவன் போன்ல உங்க பேரை காட்டும்ல. அந்த அளவுக்கு நான் யோசிக்காம இருப்பேனா? அவன் போன்ல எந்த ஆப்ப போட்டிருந்தாலும் என் பேரை காட்டாது. ஸ்பாம்னு தான் காட்டும். சூப்பருங்க. சீக்கிரம் அவனுக்கு போன் போடுங்க. அந்த படுபாவி தூங்கிட போறான். தூங்கட்டும். தூக்கத்துல எழுப்பி ஷாக் கொடுத்தாதான் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். நம்ம நிம்மதியை எப்படியெல்லாம் கெடுத்தான். இப்ப இந்த சிம் கார்டு அவன் நிம்மதிக்கு எப்படி வேட்டு வைக்க போகுதுன்னு பாரு. அதானே, படுக்க போகும்போது கூட எவனாவது ஃபோன் பண்ணுவானுங்க. மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டானுங்க. யார் இது? புது நம்பரா இருக்கே. ஹலோ, யார் பேசுறது? ஐயா, மன்னிக்கணும் ஐயா. தூக்கத்துல எழுப்பி உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க ஐயா. அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. என்ன விஷயம் சொல்லு. ஐயா, இப்ப யார் பேசுறது முக்கியம் இல்ல ஐயா, பேசுற விஷயம் தாங்க ஐயா முக்கியம். யோ,
யாருங்க பேசுறது? யாருன்னு அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் ரிவார்ட்லாம் கொடுங்க. ஆ. ஆனா இப்ப நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். யோ, யாரியா நீ? என்னையா விஷயம்? எதுக்கு தூங்க போற நேரத்துல டார்ச்சர் பண்ற? ஐயோ ஐயா, உங்களோட நல்லதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இப்போ நீங்க உஷாராகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க நிம்மதியா தூங்கவே முடியாதுங்கய்யா. ஆ. ஏன்னா நாளைக்கு உங்க வீட்ல கல்யாணம். கல்யாணமா? டும் 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 கல்யாணம். யோ, என்னையா வளர்ற? என்ன? ஐயோ புரியலீங்களா ஐயா? மாமியார் வீட்ல இருந்து மாமியார் வீட்ல இருந்து உங்களை தேடி இங்க வராங்க ஐயா. நாளை காலைல வந்துருவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஐயா. என்ஜாய். கல்யாணம்னா இன்கம் டாக்ஸ் ரைடாச்சே. ஏய், என்னையா சொல்ற? நாளைக்கு வீட்டுக்கு ஐடி ரைடு வர போறாங்களா? அதத்தானே இப்ப நான் சொன்னேன். நீங்க சரியான விளக்கண்ணையா இருப்பீங்க போல இருக்க. நம்ம பாஷையில ஐடி ரைடுக்கு கோட் வேர்டு என்ன தெரியுமா? கல்யாணம். இது கூட தெரியாம என்னையா பிசினஸ் மேனா இருக்கீங்க? நாளை காலையில உங்க வீட்டை ரைடு பண்ண போறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏய், யோ, என்னையா சொல்ற? நிஜமாவா? ஐயோ, என்ன இப்படி பதறீங்க? நீங்க பதறத பார்த்தா ஏகப்பட்ட படத்தை பதுக்கி வச்சிருப்பீங்க போலங்க. சீக்கிரம் படத்தை பாதுகாப்பு பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் போய் எழுதிட்டு போயிருவாங்க. தகவல் கொடுத்துட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க. ஏய், நீ யாருடா? அதான் ஏதோ சொல்லுவாங்களே, வெல்விஷர், நலம் விரும்பி. புரியுதுங்களா? வெல்விஷரா? உன் பேர் என்ன? உங்ககிட்ட ஆபீஸ்ல நிறைய முறை கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன். அந்த விசுவாசம் தாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். புரியுதா? சரிங்களா? பி கேர்ஃபுல் ஐயா. ஏய், ஹலோ. விசுவாசியா? ஒருவேளை இவன் சொன்னது உண்மையா இருக்குமோ? உண்மையா இருந்து ரைடு வந்துட்டா என்ன பண்றது? மொத்தமா போயிடுச்சே. அட கடவுளே. கௌதம், நீங்க பேசினதை கேட்டு இந்நேரம் அவனுக்கு பிபி 3 மடங்கு எகிரி இருக்கும். ஆமா, எப்படி வாய்ஸை இவ்ளோ அழகா மாத்தி பேசுறீங்க? இந்த வாய்ஸ் என்ன? எனக்கு சாயில் டெஸ்ட் அப்ரூவல் கிடைச்சாகணும். அதுக்காக இன்னும் எத்தனை வாய்ஸ்ல வேணாலும் மாத்தி பேசுவேன். சரி, நம்ம உடனே கிளம்பி ஆகணும். டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. நீ ஹெல்ப்புக்காக வசந்த ஃபோன் பண்ணி கூட ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. சரி, வா போலாம். வா. அவன் சொன்ன மாதிரி ஐடி ரைடு காலையிலயா இல்ல இப்ப வருவாங்களான்னு தெரியலையே. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கண்டவனையே ஏமாத்தி வாங்கின பணம், சொத்து. இது மட்டும் இன்கம் டாக்ஸ் கைக்கு கிடைச்சது, அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா தலை தீபாவளி தான். இதையெல்லாம் உடனே வேற இடத்துல பதுக்கி ஆகணும். எப்படியாவது நம்ம டிரைவரை வச்சு காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். மற்றவனை மிரட்டி இந்த பணத்தை சம்பாதிக்கும் போது சுகமா இருந்துச்சு. ஆனா அதை நாமளே சுமந்தாலும் ரணமா இருக்கே. டேய் கணேஷ, டேய் கணேஷ, எந்திரா. சொல்லுங்க முதலாளி. டேய் இருடா, இரு. ஊர்ல இருந்து உரம் மூட்டைங்கெல்லாம் வந்திருக்கு. நம்ம பண்ண குடோன் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் பத்திரமா வச்சிரு. சரிங்க போ, எடு. தூக்கு. பாத்து உள்ள வச்சிரு. மெதுவா பார்த்து பொறுமையா வை. கரெக்டா இருக்கு. பார்த்து போடா. டேய் பார்த்து. என்ன? சரி முதலாளி. எஸ்எஸ்கே, உன் சொத்தெல்லாம் கொண்டு போய் பதுக்க பாக்குறியா? உன் திருட்டுத்தனத்துக்கு என்னோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன். போற வழியில என்னோட ஐடி ஆபீசர்ஸ் ரைட் பண்ண ரெடியா இருக்காங்க. மாட்னடா.
நிறுத்துங்க. என்னம்மா போற வழியில கொஞ்சம் என்ன டிராப் பண்ண முடியுமா? யாருமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்